ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுத்த அடியார்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். அவங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும். அவங்க சகல சுபிட்சத்தோட சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுக்குறவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய. என்ன லண்டன் சாப்பாடு வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணிக்கிறீங்க? எதுக்கு? மக்களுக்கு வர பக்தர்களுக்கு நான் கொடுப்பேங்க. இலவசமாவா? ஆமாங்க. இலவசமா? ஆமாங்க. இந்த ருத்ராட்சம் போட்டால் என்ன நடக்கும்? என்னங்க, அவங்க நினைச்ச காரியம் வந்து கை கொடுங்க. அப்புறம் என்ன நினைச்சு வந்தாங்களோ அதை கை கொடுங்க. அப்படியா? ஆமாங்க. வேற என்ன விசேஷம் இருக்குது? அவங்க வேற எந்த விசேஷம் இல்லை. அவங்க நீங்க ருத்ராட்சம் கொடுப்பீங்க. ஆமாங்க. காசு எதுவும் வேணான்னுவீங்க. ஆமா. அவங்களா அவங்க பிரியப்பட்டதை கொடுப்பாங்க. அது பெற்றுக்கலாம். நீங்க வாங்கிப்பீங்க. ஆமா. நல்லா இருக்குது இது. ஆமாங்க. நல்லா இருக்குதுல்ல? கேட்க மாட்டாரு. அதான் உங்களுக்கு ஒரு புரியல. இந்த ருத்ராட்சம் 10 ரூபாய் வாங்கிக்கங்க, 10 ரூபாய் வாங்கிக்கங்கன்னு சொன்னா நம்ம ஆளுங்க வாங்க மாட்டாங்க. இந்தாங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இந்தாங்க ஐயா ருத்ராட்சம் அப்படின்னா 10 ரூபாய் ருத்ராட்சத்தை 100 ரூபாய் வாங்கலாம். உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா? ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப திருவண்ணாமலை கிரிவல பாதையில நிறைய இந்த மாதிரி தான் நடக்குது. ஆனா ஐயாவை குத்த சொல்லல. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அவர் நல்லதுதான் செய்யறாரு. இப்ப நம்ம கோயிலாண்ட போய் அப்படியே விபூதி எடுத்து நீட்டா வச்சு விடுவாங்க. வச்சு விட்ட உடனே இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு விபூதி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 1 ரூபாய் போடுற பாக்கெட்ல எடுப்பான். என்னடா விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு 20 ரூபா நோட்டை போட்டு போவாங்க. இப்ப ஐயா கொஞ்சம் பெத்த லெவல்ல பண்றாரு ருத்ராட்சமா. ஓகேவா? புரியுதா இல்லையா? குளிக்கு போய்கிறாரு. யாரு? அது ஐயா வாங்கிக்க போ. என்ன ஐயா சொல்றது கரெக்ட் தானே? நம்ம என்னைக்குமே வந்து ஓப்பனா இருக்கணும். ஓப்பனா இருந்தா மட்டும்தான் அதுக்கு அழகு. ஐயா என்னைக்குமே நட்பு நீடிக்கும். உலகத்துக்கு ஓப்பனா இருக்கணும். ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க இந்த ருத்ராட்சம், இப்ப நான் ஒரு பொதுமக்கள்னு வச்சுக்கோங்க, வரேன் இப்படி வரேன்னு வச்சுங்க. சரி, இப்ப நான் ஒரு பொதுமக்களா வரேன். சரிங்க ஐயா. நீங்க எப்படி கொடுப்பீங்க? எனக்கு கொடுங்க. இப்போ நான் ஒரு பொதுமக்களா வரேன் லண்டன். நான் அப்படி சாமி கிரிவலம் வரேன். இந்த ருத்ராட்சத்தை எப்படி கொடுப்பீங்க? கொடுங்க. வாங்கய்யா, நமச்சிவாயா. நீங்க வந்த காரியம் நினைச்ச காரியம் கை கொடுங்கய்யா. நீங்க எந்த காரியம் நினைச்சீங்களோ அது ஒரு 10 நாளையில கை கொடுயான்னு சொல்லி ருத்ராட்சத்தை கை. அப்பா. ஆமா. அவர் சொன்னோடனே ஆமா ருத்ராட்சம் காசு எதுனா அவங்க கேட்பேன். இல்லை காசு எதுனா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐயா அது உங்க விருப்பம் ஐயா. உங்க விருப்பம் வந்து சாமி பிரசாதம். நீங்க பார்த்து எது வேணாலும் செய்யுங்க. அவ்வளவுதான் ஐயா. நீங்க நினைச்சது ஒரு 10 நாள் நடக்கணும், நடந்துரும். அப்படி 10 நாள்ல நடக்கலன்னா நடக்கும். அப்படி நடக்கலாம், இன்னொரு 10 நாள் எடுத்துக்கலாம். அதான் அப்படி ஒரு 10 நாள் நடக்கலாம், இன்னொரு 10 நாள் எடுத்துக்கங்க. அவசரப்படக்கூடாது. நல்ல விஷயம் நடக்கும் போது அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்தாதான் நல்ல விஷயம் நிலைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும், உடனே அது காணாம போயிடும். அவசரப்படாம இருங்க, அப்பதான் நிலைக்கும். சரியா? அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 2 ரூபா சில்லறை கொடுத்தா வாங்கிப்பீங்களா மனசார? தாராளமா வாங்கிக்கலாம். ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்னா அடுத்தது என்ன சொல்லுவீங்க? 50 ரூபா கொடுத்தா இன்னும் நீங்க நினைச்ச காரியம் கூடிய சீக்கிரம் 4 நாளைக்குள்ளே நடந்துடும். 50 ரூபா கொடுத்தா ஒரு 4 நாளைக்குள்ளே நடந்துடும். ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 2 நாள் நடந்துடும். 1000 ரூபா கொடுத்தா போற வழியில 2 500 ரூபா நோட்டு கொடுக்குறாங்க, ஒரே நாள்ல நடந்துடும். ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்ட உங்க கையில கொடுக்குறாங்க சந்தோஷத்துல. 5 நிமிஷத்துல நடந்துரும். அப்படி நடக்கலன்னா என்னங்க, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கங்க, இன்னொரு 1 மணி நேரம் எடுத்துக்கங்க. அதுவும் நடக்கலாம். அப்படியே முயற்சி பண்ணி பாருங்க. பழையபடி டைம் எடுத்துட்டே இருக்க வேண்டியது. இன்னொரு ருத்ராட்சம் கொடுத்துருவீங்க ஸ்பெஷலா? ஆமாங்க. ஆமா, இதோட ஸ்பெஷலுங்கம்மா. இதை கட்டிக்கணும். ஓ, அதை விட ஸ்பெஷல் ஒன்று வரும். ஆமா, இதை கட்டிங்கம்மா. சரி, இந்த ருத்ராட்சம் எந்த நாட்டுல இருந்து எடுத்துன்னு வரீங்க? நேபாளுங்கய்யா. நேபாள்? ஆமாங்க. நீங்களே போய் எடுத்துட்டு வந்தீங்களா? படிச்சுட்டு வந்தீங்களா நீங்களே? இல்லையா, நம்ம ஃபோன் பண்ண அங்கேருந்து டெலிவரி பண்ணி விட்டுருவாங்க. எப்படி?
ஃபோன் மூலியமாவே நமக்கு வந்துருங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டிக்குதா? பரவாயில்ல. அதனால தான் இப்படிலாம் பண்ணி தான் லண்டன்ல ஆசிரமம் வாங்கி வச்சுக்கிறீங்களா? சரி லண்டன். சரிங்க. நல்லா இருக்குது லண்டன் பிசினஸ். சரிங்க ஐயா. சந்தோஷம். எத்தனை ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? பௌர்ணமி இப்பதான் ஓபன் பண்ணிக்கிறீங்களா அது இந்த தொழில் இது பிசினஸ்? எப்பவுமே இது ஒரு 3 மாசமா வரும். 3 பௌர்ணமி நடக்குதா? 3 மாசமா அங்கே உண்டியா. அதனாலதான் அந்த வெள்ள மாளிகை பக்கத்துல இடம் வாங்கி போட்டீங்களா? இது நைட் எப்பயுமே உண்டியா? தினசரி நைட்டு தினசரி உண்டு. அப்படியே கையில கொடுத்து இதை வந்து கட்டிக்க சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இது கழுத்துல கட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. கையில கட்டுறவங்க கையில கட்டிக்கணும். சரி. ஒரு கும்பலா போகும்போதா அதுவும் ஆள் பார்த்து கொடுப்பீங்க? சும்மா யாருன்னா சும்மா நம்ம ஐயாவை வணங்கி விளக்கேற்றி இங்க வணங்கி வரும்போது அவங்களே உத்தராஜங்க. ஓ, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தான் ஐயாவுக்கு பேனர் வச்சுக்கிறீங்க நீங்க. ஏன்னா நீங்களா கூப்பிட்டா வந்து அது அனாவசியம். அவங்களா பேனர் பார்த்து கீழே வந்து நீங்களே விளக்கேற்றி வச்சிருவீங்களா? இல்ல ஐயா வரும்போது விளக்கு எரிஞ்சு இருக்கும். கல்பரை எதனா ஏத்துவீங்களா? கல்பரை ஏற்றி வச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வைப்ரேஷன் கிட்ட வந்த உடனே சாமி கும்பிட்ட உடனே இந்தாங்க ருத்ராட்சம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இன்னும் 10 நாள்ல அப்படின்னு சொன்னா அப்படியே சந்தோஷத்துல பூரி போயிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய்க்கு மேலதான் வரும். 10 தாண்டி தான் வரும். கத்துக்கணும். 20 வருஷமா கிரிவல பாதையில இருக்கிற 30 வருஷமா கிரிவல பாதையில நிக்கிறாங்களே அவங்களா கத்துக்கணும். பாத்தீங்களா இல்லையா? லண்டன் சொல்லுங்க ஐயா. நீ எங்கேயோ போயிட்டு வரேன் நான். அந்த கடல் கேட்டேன், என்னாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கியா? நீங்க எப்போ பேமெண்ட் ஓகே சொன்னா உடனே முடிச்சிடலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. எப்போ வேணாலும் போகலாம். வாங்க, அந்த நாளை கழிச்சு போகணும். பௌர்ணமி முடியட்டும். பௌர்ணமி முடிஞ்சாதானே? ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் டைம். நம்ம கோடி கணக்கில் இல்லை, 1000 கோடி கணக்கில் பிசினஸ் பண்றோம். அதுக்காக கொஞ்சம் வெளியில அமெரிக்கா வரைக்கும் போக வேண்டிய வேலை. என்ன விஷயம்? ஒரு லேண்ட் விஷயமா போய் நான் முடிக்கலாம்னு போய் லேண்ட் அமெரிக்காவில் லேண்ட் வாங்க போறீங்களா? லேண்டை கொடுக்க போறேன். லேண்டை கொடுக்க போறேன். ஐயோ, என்னாச்சு? நீ தான் நல்லா ருத்ராட்ச தொழில சம்பாதிக்கிறீங்களா? அதுக்கு இல்லையா, இது கிரிவல பாதைக்கு கொஞ்சம் நல்லது பண்ணலாம்னு பண்ண நல்லதே போதும். ஆமா, இதுக்கு மேல ஒரு நல்லது வேற பண்ணணுமா? சரி லண்டன். சரிங்க, போயிட்டு வரட்டுமா? சரி, அப்புறமா பார்க்கலாம். சரிங்க. ஓம் நமச்சிவாய நம. என்ன ஃபோன் நீங்கிறீங்க? மூச்சு அடிக்குதா? ஆஸ்பத்திரி போய் பாருங்க. ஓம் நமச்சிவாய. சும்மானே இருக்க மாட்டே நீ? லைன்ல வர மாட்டாரு. அது லைன்லேயே வராது. அது என்ன பண்றது? நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இந்த பாட்டி சிவாய நமக. போயிட்டு வா. டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வராங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்ன தாத்தா ஊரோட போய் சேர்ந்துட்டேன்னாங்க? இல்லை, ஊர் தான் என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டேன் ஊரோட போய் சேர்ந்துட்டார் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே அவர் சந்தோஷமா இருப்பார், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அவருக்கு, ஒரே கல்லில் எல்லாத்தையும் போட்டாச்சு அவருக்கு அப்படின்னாங்க. எங்க அந்த கல்? ஒரே கல் இல்லையா? நான் மோதிரம் போட்டேமே, ஏதோ ஒரு கல் மோதிரம். ஆமாம், ஊரோட போய் சேர்ந்துட்டேமே. வட்டி கடையில் வச்சுட்டு. வட்டி கடையில் வச்சுட்டியா? பிள்ளைங்க எடுத்துருங்க பொட்டி கடையில். எப்போ என்ன தாத்தா சொல்ற? அப்ப ஊரோட போலையா நீ? கலக்குனாலும் கலக்குறாரு. இப்படியா கலக்குறது? இல்ல, நீ ஊரோட போனியா இல்லையா? கள்ளக்குறிச்சியில் கலக்குறாங்கல்ல, அந்த மாதிரியே கலக்குறீ. கள்ளக்குறிச்சின்னா ஒரு காசு மேலே வந்துட்டாக்க எல்லா குறிச்சியும் பேசுவாரு. நம்ம சரி, நீ என்ன போனே இல்லையா? ஊருக்கு போனே இல்லையா? நாளுக்கு ஊருக்கு அந்த ஊருக்கு தான், அந்த ஊருக்கு தான். சரி, போயிட்டு வா. என்ன சாப்பிடு? கலக்கலை புளி சாதம். புளி சாதம் வரும். இந்தடா நல்லபடியா போயிட்டா? ஒன்று போதும். சாம்பார் ரசம். சாம்பார். சரி, போயிட்டு வாண்ணா. வை விட அப்படியே போய் நின்றா நான் அப்படிதான் அப்படியே போனோம். வணக்கம். மௌனம் இல்லைம்மா, ஆயிரத்து மேலே இல்லைங்களா? அது
ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். பல்லாண்டு வாழணும் அன்னதானம் பண்ணவங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா, போயிட்டுமா? கொடுத்தாச்சு. போயிட்டு வரட்டுங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றீங்களா? என்ன விசேஷம்? நன்றி, வணக்கம். உங்க பேரு? ஓஜல். ஓ ஓஜாயில். ஓஜல். காஜோல் மாதிரி ஓஜல். ஆமா. ஆஹா. ஓஜல் அது என்ன பேர்? ஓஜல் அது அவங்க ஊர்ல அப்படி ஓதுறதுன்னா நீர் தண்ணீர் பூமியிலேருந்து மேலே வர்றதில்ல. தாமரை. தாமரையா? இல்லை, தண்ணி தண்ணி மேலே வர்றது ஓஜல். ஓஜல் ஹிந்தியில் ஓஜலா? ஜல் 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 ஜல். சாமி பௌர்ணமி. ஓம் நமச்சிவாய நமக. நைட்டு போயிட்டு வந்தேன். கிரிவலம். இது எங்கள் மாமா 5-6 நாள் லீவ். அவர் தான் போயிருந்தார். 6-7 நாளாக வரல. பார்த்தீங்களா? மொட்டை சின்னந்தார் உடம்பு சரியில்லை அவங்க அம்மாவுக்கு. அவர்கிட்ட தான் சொல்லி பார்க்க சொன்னேன் நான். சரிங்களா? அவர் வந்தவொடனே உங்களுக்கு பார்த்து இது பண்ணுவார். கிட்டத்தட்ட 1 வாரமாக வரல அவர். சரியா? எந்த கோயில் எடுத்தாலும் சரி சூப்பரா இருக்கு. சங்கு சூப்பரா வாசல். சூப்பரா எங்க வாசிங்க எடுத்துவாங்க. ஐயா போயம் பாடணுமா? சுசிலா, பாடட்டா? ஜானகி எல்லாம் சேர்ந்த கலவை அம்மினி. குயிலி கவி குயிலி யார் வரவை தேடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? கோவிகள் மாதுளை கண்டு உனை சொல்லடி. கோவிகள் மாதுளை கண்டு என சொல்லடி. அன்னை இந்தியாகும் முன்னே ஆராரோ பாட வந்தேன் என்னவென்று கூறுவேன். இது சாமியாரங்களுக்கு கொடுக்கறது. நீங்க வந்ததால ஒண்ணு தரேன். போயிட்டு வாங்க. கட்டழகு தங்க மகள் திருநாளோ அவள் போயிட்டு வாங்க. சாமியாரங்களுக்கு கொடுக்கறதுமா? போயிட்டு வாமா. லா 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 காவல்காரன். சுசிலா, வேற எதனா பாட்டு இல்லையா? இதே பாட்டு தான் பாடிக்கிற. சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் பேரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இதுங்க சுசிலா முடிச்சுட்டோம். உள்ளம் அவர் சண்முக உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னார் என்ன பாடத் தோன்றும். கலங்கரை விளக்கம். சங்கே முழங்கு சங்கே முழங்கு. கலங்கரை விளக்கம் என்றார் பணி. உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ. அம்மா தாயே, PS சுசிலா ஜானகி அவர் சங்கு ஊதுறாரு, நீ பாடுற, அதை கேட்க நாங்க ஆடணும் போல இருக்கு. ஆனா இது ரோடா இருக்கு. அப்புறமா ஆடலான்னுக்கிறோம். மரவா இருக்கு அதனால தான் பாடுறேன். அப்படியா? உனக்கு ஒரு மைக்கும் ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வந்து குத்தா நீ மண்ணு பாடுவியா? தெளிதையா? அது தெரியலதா? மியூசிக் கூட பாடுது. அப்படியா? தெளிது. இம்மாதிரி பாடுத்தணும் ஃப்ரீగా. மியூசிக் அன்னி வேசி பாடுது. சரி. இட்ட ஃப்ரீగా பாடுத்தணும். குத்தனேடா என்னடா? என்னடா குத்தா? ఇంకా న్యూ పాట. ఇంకా న్యూ పార్టీ అంటే இது சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ நியூ பாட்டு அது. புது பாட்டு அது. இன்னும் 30 வருஷம் கழிச்சு வரவே இல்லை இந்த பக்கம். இது ஸ்ரீதேவி பாடினது. ஏமி மீண்டும் கோகிலா. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோன்றுதடி. மின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோன்றுதடி. செல்லம்மா பேசவும் தோன்றுதடி. குரல் இனிமையா இருக்குதுல்ல? அது அந்த வயசுலயே பாடி இருந்துச்சுன்னா நேரம் எதனா ஒரு பெரிய ஆளா இருக்கும்.
கூட ஒண்ணும் இல்ல, ஒரு மைக் ஒண்ணு கொடுத்துட்றேன், அதான் ஸ்பீக்கர் போதும் கனெக்ட். சாமி. ஏமிமா ஏமி నాకు అది తెలీదు தெளிதா? ఆ, சரி తెలియదు போயிட்டு வாம்மா. இத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்த வேலையே பண்ண மாட்டீங்க. 2 மணிக்கே நான் எந்திரிச்சு போயிட்டேன். 2 மணிக்கு ஏந்திரிச்சா கூட இதை பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் உறுத்துது. என்னடா இன்னைக்கு தேதி அப்டேட்டே ஆகாமங்கிறாங்களேன்னு. அப்புறம் எது காலண்டருங்க? ஓகே விடுங்க. சிவாய நமக. ஓட்டாங்களா? உள்ள போயிட்டாங்க. ஓட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. அங்கிட்டே கிடந்து வர்றாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. உள்ள ஓடினவங்களும் திரும்பி வராங்களா? வந்துருவாங்க. நீங்க அலாரம் வைக்காமலே வந்துருவாங்க. நீங்க ஹார்ன் அடிக்கவே இல்லை. அப்படி இன்னைக்கு பௌர்ணமி. எப்படியா இருந்தாலும் அந்த கடைசி வரைக்கும் நிறைய சாமியாருங்க வந்திருப்பாங்க. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற வரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்துருப்பேன். ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, அப்படி வந்துருங்க, டக்குன்னு வந்துருங்க. நான் பூனைக்குட்டியே இதோ வந்துட்டாரு. ஏய் ஆயுஸ் 100. பூனைக்குட்டி சேலத்துல இருந்து ஒரு அம்மா வந்து இறங்கி கேட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு ஓஹோ கொண்டு கார்ல அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாரு அவரு. நீங்க தான் காரணம். நான் என்ன காரணம்? பூனை பிரபலம் ஆயிட்டாரா? இங்க பூனை, அங்க நாய். எங்க உங்க முறுக்கி எப்படி கேக்குது? முறுக்கியா? அதுக்கு பேர் முறுக்கின்னு வச்சிருக்கீங்களா? உடனே கூப்பிட்டோன்னே வந்தவொடனே தூக்கிட்டு போய் கார்ல வச்சு வீட்டுக்காரத்தை காமிச்சிட்டு சரி 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 காசு வச்சுட்டு போகுது. சரி சாமி, வட்டமா? வா 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 கமலஹாசன். ஓம் நமச்சிவாய நமக. வா இட்லி மணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. கமலஹாசன். ஓம் நமச்சிவாய நமக. ஐயா இப்படி வந்துருங்க. ஏன் அந்தாண்ட போறீங்க? இப்படி வாங்க, இப்படி வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. முடி வளர்ந்துச்சா? மறுபடியும் எப்போ போறீங்க கட் பண்றதுக்கு? நல்லா ஸ்டைலா இருக்கு. சொல்லிட்டு கூப்பிடுங்க, நானும் வரேன். ஸ்டைலுக்காக கேட்கலங்க, நோய் வந்துடுதுங்க, முடியறதில்ல. சரி சரி சரி, வாங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியாவல? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஏன் கக்கூஸ் பின்னாடி பார்த்து கிடக்குறீங்க? சும்மா உட்காந்து. ஓ சீட் யாருக்கு இல்லை, நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. வாங்க நாமே. நமச்சி 1 2 2. ஓம் நமச்சிவாய நமக. நாமலை கரோகர. எத்தனைனா 2 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? நமச்சிவாய. வாங்க, the great security officer. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஒரு ஒயிட்டு ஒரு புளி சாதம், அவ்வளோதான் வரும். அந்தாண்ட நிறைய பேர் கொடுக்கணும். ஓம் நமச்சிவாய நாமலை கரோகரா. போயிட்டு வாங்க ஆபீசர். வாங்க ஆபீசர். ஓம் நமச்சிவாய. என்ன இன்னும் இப்போவே செக் பண்ணுங்க. வாங்க செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணுவீங்களோ செக் பண்ணுங்க. வாங்க. அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அதனால இப்போ செக் பண்ண போறாரு. சரி 2 வாங்க வந்து செக் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய. அவங்களாம் போயிட்டோமா? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைங்க? சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 1 வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க.
ஓம் நமச்சிவாய நமக. எந்த பாட்டி காத்துனுக்குறாங்களா? வா சாமி. ஓம் நமச்சிவாய. அது என்ன அது மீட்டர் அது 99 அது என்ன மீட்டர் அது? தண்ணி ஓவர் ஃபுல்லாக அப்படியே ஆஃப் ஆகிடும். ஓ ஓஹோ அதுவே ஆஃப் ஆகிடும். வேஸ்ட் ஆகாது. நமச்சிவாய. எத்தனைண்ணா? 2ஆ? ஓம் இது வேர்த்துருக்குதா? ஊற்றின்னு வந்துட்டீங்களா தண்ணியா? அப்படியே வெயில் நடக்கிறது அப்படியே. சரி சரி. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை? அப்போ தரேன் இருங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. இந்த சாப்பிடுங்க. அவன் தம்பிக்கு ஒன்று கொடுத்துருப்பான். அது கொஞ்சம் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தண்ணி ஒன்று இல்லைடா தம்பி இப்போ சாப்பிடு. உங்கள் அப்பா கூட்டின்னு போறியா? என்ன ஊர் நீங்கள்? காஞ்சியா? சரி. ஒரு கண்ணு தெரியாதா? ஒன்று தெரியாதா? சரி சரி சரி. ஆபீஸ் ஒண்ணு கவுண்டரு. என்ன கவுண்டரு? ஓம் நமச்சிவாய. எதுங்க ஐயா? ஒண்ணு கொடுக்கட்டுமா? நீ கேட்கறத பார்த்தா வித்தியாசமா கேட்கறியா? நாங்க புளிசா சாப்பிடுங்க. சாமியார் ஒரு வெள்ளை சாதம் கூட ஒண்ணு கொண்டு வாங்க ஐயா. வாங்க ஐயா. வாங்க ஐயா. யாரு? அதான் நீ பௌர்ணமி இல்ல வேஷம் பயங்கரமா போட்டுன்னு 2 வாய்க்கு. நான் ஒண்ணு கவுண்டரா? வீட்டு பக்கம் போலியா? இங்கே இருக்கிற 1 மாசமா? சரி சரி. ஏரிக்காட்டுல ஒண்ணும் கிடையாது. வயக்காட்டுல ஒண்ணும் கிடையாது. அதனால இப்ப இங்க வந்து உட்காந்துக்கிறேன். எதுங்க ஐயா? 2 விடு. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி. வர வர ஹார்ன் அடிக்க மாட்டேன்றீங்க. ஹார்ன் அடிக்கிறேன் உங்களுக்கு கேட்கல. அப்படியா? 15 வண்டி ஒண்ணா ஹார்ன் அடிச்சா எங்க கேட்கும் உங்களுக்கு? காது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கிரிவல பாதையில் நம்ம வண்டி மட்டும் தான் பருவ 1 2 போவோம். ஒரு 4 5 வண்டி போவோம். இப்ப வண்டி தான் கிரிவல பாதை போற ஆளை விட வண்டி தான் அதிகமா நடமாறுது. அப்புறம் எப்படி 10 வண்டியில் கேட்கணும்? அதனால வித்தியாசமா ஹார்ன் எதனா வச்சுக்கினா தான் ஆச்சு. சாமியாருங்களே வாங்க. சாமியாருங்களே வாங்க. போயிட்டு சிவாய நமக. எப்பா சாமி, இந்த குருஜி ஒன்று இங்கே வேஷம் போட்டுக்கின்னு இன்னிலேருந்து ஆட்டமாக ஆட போகுது. வாரம் கலெக்ஷன் பண்ணுற காசு என்னதான் பண்ணுறியோ ஒன்றும் புரியல. மாதம் கலெக்ஷன் பண்ணுறது. கலெக்ஷன் வேற பண்றேன். ஓ, உனக்கு உட்காந்து சாமினார் சேர் ஒன்று போட்டு தராங்க. பௌர்ணமி ஆனாதானே இங்கே வந்த நீ? என்ன நீ அங்கேயே தானே வந்துருப்ப? இல்ல உக்காரே முடியல. அவங்க கடையான போனா கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு போனா கூட அவரு கீழே உக்காரன்றாரு. எப்படி நான் கீழே உக்காரது? என்ன உனக்கு சேர் வேணுன்ற அதானே? அதுதானே சுத்தி வலிச்சு பேசுற? சேர் வாங்கி போடணும்ல. இல்ல இப்ப நீ சுத்தி வலிச்சு பேசுறது அதானே? நீ கலெக்ஷன் பண்ணவில்ல பௌர்ணமிக்கு? எங்க பண்றேன்? புத்து கோயில உட்காரது. இந்த பாரு, என்னன்னா பௌர்ணமிக்கு ஆட்டாடு வேஷம் போடுவேன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவரு கீழே உட்காருங்க. கேளுங்க. புத்து கோயில் சாமியை வெளியில ஈத்து போட்டு வச்சுக்கிற நீ. பழைய குறிச்சிக்கிறார் வேணுமாப்பா? ஒரு 55 கிலோ இருக்கிற பழைய குரு வெட்டுக்கிறீங்களா? சிரிச்சின்னு போறாங்க அவங்க கூட. என்னடா இது கவனம் மாறி போதா? என்னடா இல்ல உன்னை வேண்டி ஆளை மாத்தணுமா?
நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. ஐயா நீங்க பாருங்க, நான் எதனா பண்ண, நான் எதுக்கு சிரிக்கிறாரு அவரு? எதுக்கு சந்தோஷம் வருது? எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த எப்படிங்க ஓம் நமச்சிவாய, இந்த பழைய சினிமா படத்துல இப்படி இப்படி வருமே பொண்ணுங்க, அந்த மாரி வந்தார் இப்ப. ஏன் அப்படி வந்த? ஏன் அப்படி வந்த? ஒண்ணு வேட்டி தூக்கியாவது கட்டணும், இப்படி வராரு இப்படியே. நமச்சிவாய. இங்க பாருங்க, உங்களை ஒருத்தங்க கேட்டாங்க, பௌர்ணமிக்கு வராங்களாம், உங்களை பார்க்குறாங்களாம். சரியா? இவர் தான் வந்து திருச்செந்தூர் தாத்தா. இவர் பேர் வந்து என்ன தாத்தா? உன் பேர் அலாவுதீனா? பேர் சொல்லு தாத்தா. ஐயா குட்டி. திருச்செந்தூர் தாத்தா ஐயா குட்டி. பாருங்க, என்னை விட ரொம்ப குட்டியாக இருக்கிறாரு, தான் ஐயா குட்டின்னு வச்சுக்கிறோம். இந்த ஐயா வந்து நீங்க பௌர்ணமி ஆனால் வந்து பார்க்க போறேன், நீங்க வந்து பாருங்க. இவர் கையில் எதனா காசு எதனா கொடுக்காதீங்க, இருக்கிறத வாங்கின்னு போயிடுங்க. சரியா? குடுத்துரு, வந்தா கேட்டாங்கன்னா குடுத்துரு. என்ன எவ்வளவு ஏதோ குடுத்துறியா? உண்மையாலுமே? மெய்யாலுமா? சத்தியமாக? உண்மையாக? சரி. சினிமாக்கார். ஆமாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. சினிமாக்கார் அவரு ரஜினிகாந்த் டூப் போட்டுக்கிறாராம். நமச்சிவாய. ஆமா தாத்தா. படிக்காதவன் இல்லையா? நல்லா இருக்கு தாத்தா. முடிய தலை குளிச்சியா? அதான். ஓம் நமச்சிவாய. வேணும் ரெண்டு போதுமா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. அப்படியே லைனா நில்லுங்க ஐயா, வாங்கிக்கோங்க. எத்தனை வேணும் எல்லாருக்கும்? ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டா? நான் உனக்கு அண்ணனா? ஆனா உனக்கு ஒரு நியாயம் இல்லை. நான் உனக்கு அண்ணனா? மரியாதை வந்து தம்பி கொடுப்பா, அதுவும் மரியாதை தான். ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை? ரெண்டு. பாதுஷா. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ரெண்டு. நமச்சிவாய் சார். நமச்சிவாய். கீரம் 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 சாமி. நமச்சிவாய. ஒன்று. ஓம் நம. எத்தனை? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. செப்டிக் டேங்க் எடுக்கிறாங்க பொழுது ஒரே கவுல் அடிக்குது. ஐயா கொஞ்சம் அந்தாண்ட வந்துருங்க, என்னால முடியாது. செப்டிக் டேங்க் கிளீன் பண்றாங்க, ஒரே ஸ்மெல் வருது. அப்படிக்கா போயிடுங்க. ரெண்டு சாப்பாடு கொடுங்க. ரெண்டு வெள்ளை சாதம் கொடுங்க. இல்லை வேற அவருக்கு வீடியோல இது தரான். நீங்க உங்களுக்கு எடுத்துன்னு போங்க. ஐயோ என்னால நிக்க முடியல ஐயா, போயிட்டு வாங்க. உங்களை மாஸ்க் போடுங்க. சிவாய நமக. இதுதான் விஷவாயு, உண்மையான விஷவாயு தான். வந்து நிறுத்துவேன் நானு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ அப்படியா? சாதா புகையாவாது. இந்த இதுனா சுத்தமா எனக்கு மூச்சு அடிக்கும். இது சாமியார்களுக்கு கொடுக்குறது. எல்லாரும் வந்தா இப்படி இருந்தாங்க வந்து அப்படிதான் சாமி, எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. அது கொடுத்தாங்க சாப்பாடே பத்தாது. அங்க மூச்சு அடிக்கும் சாமி சுத்தமா. அதை பாரு, அந்த புகை அப்படியே போதா? அந்த இது போதா? ஓம் நமச்சிவாய. அங்க ரெண்டு வெள்ளை சாதம் வாங்கி போய் கொடுத்துட்டீங்க. எனக்கு கூட எதோ அதான் நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. சரி சரியா? சரி வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூச்சு அடிச்சிடும் சாமி எனக்கு. அந்த உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு.
யூடியூப் பார்த்து பாஷாவாங்க கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு கொடுக்கன்றாங்க. காரா சந்தோஷம் சாமி. அப்படியா? எல்லாம் ஒரு கிலோ பாஷா இருந்தாங்க. நீங்க இப்பதான் நீங்க இன்னைக்குதான் அனுபவிக்கிறீங்க. நான் திட்டத்தட்ட வருஷ கணக்கு அனுபவிச்சிருக்கேன். நான் வரேன் அப்படியே பேசுவோம். நீங்க புதுசா? நீங்க புதுசா? ஒரு கிலோ ஸ்வீட் புதுசு இல்லையா? அன்னி பாட்டில் வாங்கிட்டா? அன்னி பாட்டில் ஆமா நம்ம சாமி போட்டீங்களா? நானே இன்னொன்று கேட்கறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுக்கிறீங்க. முன்னே போன ஜென்மத்தில் நான் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். நம்ம சாமி அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. அருமையான சுவையான சாப்பாடு பசிக்க நேரம் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் சுவையாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்களும் மனசார நல்ல எந்த குறையும் இல்லாமல் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். எல்லா சாரமாக வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. ஓம் நம சிவாய். விட்டு பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். எல்லா வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஓ நம சாமி. சந்தோஷமா இருங்க. அவரு அந்த ஒரு சைக்கிளில் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒன்று எத்துமே கொடுத்துருங்க. சரி, நாளைக்கு ஆட்டோல வரீங்களா? நாளைக்கு எப்படி வண்டி கார் வரும்? இல்ல ஆட்டோல பௌர்ணமி ஆட்டோல வரீங்க. சொல்ல மாட்டேன்றாரு இவரு. பாசா கொடுத்தவங்களுக்கு வந்து சாமி அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அது அண்ணாமலை ஒரு சாப்பாடு கொடு. அம்மா சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு பாசா சாப்பாடு கொடு. இவங்களுக்கு 100 எனக்கு 100 கொடுத்தாங்க. சந்தோஷமா இருந்தோம். நீங்க நல்லா இருங்க. சாமி இதை அவருக்கு கொடுத்துருங்க. உங்க மனசு போல நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். சாமி வண்டி கிளம்பிட்டாங்க. சாமி நமஸ்காரம். வண்டி கிளம்பிட்டான் ஓரளவுக்கு. அப்பா நம்ம அவன் இது பண்ண இந்த மாதிரி இது பண்ணி அந்த மாதிரி ஸ்மெல் எங்கேயும் வந்ததில்ல. அவன் அப்படியே ஓப்பனாவே அல்றாம்பல இருக்கு. சீமல போட்டு அடிக்கிறாங்க சாமி. ஓப்பனாவே அல்றாம்பல இருக்கு. சீமல போட்டு அல்றாங்க. கொடுத்துருங்க. சரி பாதுஷா, சந்தோஷம். போயிட்டு வாங்க. நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமி எங்களுக்கு இக்காரத்தில் அங்கே துரத்தி விட்டாங்க. என்னாச்சு? அந்த 2 பேர் பழைய ஒரு ஆள் பழைய ஆளு இன்னும் மலையாட்டுக்காரெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரகலை பண்ணி உட்கார விட மாட்டேன்ட்டாங்க. நானும் இந்த பஞ்சாயத்து கூட பேச்சு பார்த்தேன், முடியல. நான் சரி நல்லா சந்தோஷமா நான் வந்துட்டேன். இப்போ அங்கே நாங்கள் என்னால் உட்கார முடியாது, நிற்க கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இந்த மரத்தில் உட்காந்துங்க. அதனால நாங்கள் வந்து 30 நாளைக்கு இங்கே இல்லை சொல்றது கேளுங்க. அந்த கும்பலில் உட்காராதீங்க. இந்த மரத்தில் ஏழுமலை உட்காருவாரு. ஆமாம், அவர் அந்த மரத்தாண்ட உட்காருங்க. முன்னாடி மரம். அந்த மரங்களா? ஆமாம், அது பளிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எதிரில் வருவாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. அதனால உங்களுக்கு உட்கார சீக்கிரமா ஆசிரமம் கட்டிடுங்க. நாங்களும் வரோம். கிடைக்கும் ஆசிரமம் கட்ட மாட்டீங்களா நீங்க? பின்ன வந்து வாழ்த்துறாரு. அதாவது ஒருத்தர் வீட்டில் இருக்கவங்க என்ன வாழ்த்தாங்க தெரியுமா? வீடு பங்களாலாம் வாங்கி நல்லா சந்தோஷமா இருங்க, செல்வ சிறப்பாக இருக்குன்னு வாழ்த்துவாங்க. சாமியார் என்ன வாழ்த்துவாங்க? சாமியார் வந்து சாமியார் கேஸ் ஸ்வீட் கொடுப்பாங்க. சாமியார் வாழ்த்துக்கு வந்து ஆசிரமம் கட்டி நல்லா ஜெகஜோதி இருக்குன்னு கொடுப்பாங்க. முறை பிரகாரம் சொல்றாரு, கொண்டு கொடுப்பாங்க. அது சொல்ல தெரியல. சரி சாமி, நமச்சிவாய் சாமி. அந்த இடத்துல இதாகி போச்சு. 4 வருஷமா கட்டி காப்பாத்திருந்தேன், சுத்தம் பண்ணி. நீ கூட பாத்தீங்களா மழை வரும்போது அந்த இடத்துல உட்காருங்க. இந்த மரம் ஒண்ணு நல்லா இருக்கும். இந்த மரம் நடுவில் இருக்கு. சரி சரிங்க. இப்போ ஆசிரமம் கட்டுறேன். இப்போ உட்காந்துறேன் சாமி. இல்ல அந்த இடத்துல நீங்க உட்காருங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க உட்காருங்க. அங்க போங்க சாமி, மாட்டேன். கும்பலா உட்காராதீங்க. நாங்க 2 பேர் தான். அங்க உட்காருங்க, எல்லாமே கிடைக்கும். எந்த நிமிஷம் நான் பிச்சுட்டு ஓடி போடுவேன். யார் நீங்களா? சாமி இவரு காலை சக்கரத்தை கட்டி விட்டாரு அண்ணாமலையாரு. இப்பெல்லாம் ஹெட்லைட் போச்சு சாமி, ஹெட்லைட் போச்சு. அப்படி இருந்து போறேன் ஹெட்லைட் எல்லாம் வண்டி வர முடியுமா? அதனால அப்படிதான் ஆகி போச்சு. சொல்லுங்க, போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாயா. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். வரட்டுங்களா? சாமி கொடுங்க. அதை பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஏமலா உட்காந்து அண்ணன் உட்காருவாரு. அவர் உட்காராத அன்னைக்கு இங்க உட்காருங்க. அந்த மரத்தாண்ட உட்காருங்க. நான் சொல்றேன் காரணமாக தான் சொல்லுவேன். சீக்கிரமா ஆசிரமம் கட்டிடுங்க. இப்பதான் அங்க ஒருத்தர் ருத்ராட்சம் வித்து கோடீஸ்வரன் ஆகி அமெரிக்காவில் பில்டிங் வாங்கி போட்டுறாரு. நீங்க கொஞ்சம் இங்க திருவண்ணாமலை ஃபுல்லா வாங்கி போட்டுருங்க. அது தெலுங்கு வேற தெரியும், இன்னும் ஸ்பெஷல் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னும் சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நீங்க போங்க. ஓம் நமச்சிவாய நம. பையில சேர்த்து வச்சுட்டு சாயந்தரம் வீட்டு கிளம்பிடுறது. என்ன பாட்டி, ஒரு சாப்பாடு கொடு. ஒரு சாப்பாடு கொடுத்துரு. ஒரு சாப்பாடு டா. போயிட்டு வா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. பார்த்தீங்கன்னா எத்தனை? ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனைப்பா? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? 2.
ஓம் நமச்சிவாய நமக. வாப்பா வாப்பா ரெண்டா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. புளி சாதம் ஒன்று கொடுத்துரு. சாமியார்களுக்கு கொடுக்குறோம். புளி சாதம் ஒன்று வாங்கிக்கோங்க. சரியா? சாமியார்கள் எடுத்துட்டு வர சாப்பாடு தண்ணி ஒன்று கொடுத்துரு. தண்ணி மட்டும். சப்பலாரம் இல்லைண்ணா. யாரா அது? டேய் சப்பலாரம் இல்லைண்ணா. ಚಪ್ಪಲಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಂಬರಾಗತ್ತಾನ್ ಅದ ಚಪ್ಪಲಿ ತರಲ யா இல்லைண்ணா. நீ எப்போ கொடுத்த பஸ் ஸ்டாண்டில் வாங்க ஐயா மிச்சம் வாங்கிங்க. ಅಂಬರಾಗತ್ತಾನ್ பத்த போயிட்டு விட சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்கண்ணா. 50 ரூபா வாங்கின்னு போயிட்டு விடான்ட்டாங்களா? போயிட்டு விட சொல்லிட்டேன். ஏன் இல்லைண்ணா. என்னடா ஆகுது? கொடுமையாகுது. ஆமாண்ணா அம்பராங்கண்ணா. எந்த இடத்துல கொடுத்தா? எந்த கடையில் கொடுத்தா? பஸ் ஸ்டாண்டில் தான். பஸ் ஸ்டாண்டில் எந்த கடையில்? ஒரு அக்கா அங்கே சப்பல்லாம் இது சீர் பண்ணாங்க. என்னடா தம்பிக்கிட்ட 50 ரூபா வாங்கின்னு 50 ரூபா ஏது உனக்கு? அம்பரா வசூல் பண்ணி கொடுத்தனா பார்த்தா நாளைக்கு ஆடா சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. யார்கிட்ட வசூல் பண்ணா? ஒரு அக்கா ஏமாத்திட்டாங்க. இல்லடா நீ யார்கிட்ட வசூல் பண்ணா? அம்பரா யார்கிட்ட வசூல் பண்ண? பஸ் ஸ்டாண்டில் வசூல் பண்ணண்ணா. பஸ் ஸ்டாண்டில் வசூல் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அக்கா கிட்ட கொடுத்துட்ட. செப்பல் வாங்கறதுக்கு கொடுத்த. செப்பலாங்கண்ணா. 50 ரூபாய்க்கு செப்பல் எங்கன்னா கிடைக்குமா? அம்பரைக்கு கொடுப்பாங்க. புனியா ஏன்டா எப்ப ஏன்டா பிடிச்சி அடிச்சுங்கிறாங்களாம் யாரோ? நீ ஏன்டா தேவலாம் ரோட்ல சுத்தி போறாங்கல்ல? அவனுக்கு கொஞ்சம் அந்த பையன் அவங்க அப்பா சாப்பிட்டியாடா? ஒன்றும் சாப்பிடலண்ணா. ஏன்டா? பஸ் எடுத்து நான் தானே. அது என்ன கொடுக்கட்டும்? வெஜிடபிள் சாதம். குடுறா 2 குடுறா அவன் சாப்பிடுவான். 2 சாப்பிடுடா. ஒன்னே 10மா? சரி. சாம்பார் வெள்ளை சாப்பாடு சாம்பார் ஊத்தி சாப்பிடு. செருப்பு வாங்கறதுக்கு குட்டியா? செருப்பு கிட்டடா அம்பரா தரலண்ணா. செருப்பு இருந்துச்சு எங்கடா? தாத்தா அன்னைக்கு குட்டிங்கண்ணா ஒன்று தானே அன்னைக்கு தாத்தாக்காக வச்சுருந்தோம் ஒன்று. வேற செருப்பு இல்லையா? செப்பல் இல்லைண்ணா. செப்பல் மாட்டேன். நல்ல ஐடியா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தா? இது மாதிரிலாம் வீட்டில் தான் தூங்கிட்டான். செருப்புலாம் இதுக்கு முன்னாடி எங்கே போய் வாங்கி போடுவேன்? செப்பல்லாம் பஸ் ஸ்டாண்டில் தான். பஸ் ஸ்டாண்ட் எப்படி? செப்பல் தாங்க சொல்லேன். கக்கா 50 ரூபாய்க்கு செப்பல் தாங்க சொன்னேன். நான் இப்போட்டா சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 2வது காசை கொடுக்கல. கேட்க வேண்டியது தானே? நான் தரமாட்டேங்க செப்பல். காசு கேட்க வேண்டியது தானே? காசு மாட்டாங்க. நாங்கள் செப்பல் தரல. அதான்டா காசு மட்டும் கொடுங்கக்கா, நான் செப்பல் வேற எங்கன்னா வாங்கிக்கிறேன் சொல்ல வேண்டியது தானே? அவங்க தரலண்ணா. கேட்டியா நீ? நான் கேட்கல. கேட்டால் தானே கொடுப்பாங்க. சரிண்ணா. நான் எப்போ போய் கேட்குறேன்? நாளைக்கு. என்னன்னு போய் கேட்பேன்? செப்பல் தாங்க சொல்லிட்டு கேட்குறேன். செப்பல் தர மாட்டாங்கடா 50 ரூபாய்க்கு. காசு வாங்கிக்கோ. காசு வாங்கிக்கிறான். சரிண்ணா. எந்த கடன் தெரியுமா? சரிண்ணா. என்னன்னு போய் கேட்க போற? காசு மட்டும் தான் வேற கடையில் செப்பல் வாங்கிக்கிறான் அப்படி சொல்கிறேன். சரி, வேற எந்த கடையிலையும் 50 ரூபாய்க்கு செருப்பு இருக்காது. சரிண்ணா. இங்க வா, இந்த வண்டி என்கிட்ட வந்துட்டு நாளைக்கு விட்டுரு, நாளான்னைக்கு வா. சரிண்ணா. என்ன செருப்பு தரோம் உனக்கு. சரிண்ணா. சரியா? சரிண்ணா. போய் சாப்பிடு. சரிண்ணா. போச்சுடா ஆரம்பிச்சிட்டானா? டேய் சாப்பிட்றா கம்புனு. வெள்ளை சாதமாக்குதான். என்ன சாதம் வேணும் உனக்கு? வெஜிடபிள் சாதம் கேட்டேன். நீ வெள்ளை சாதம் சாப்பிடு. நான் திரும்பி வரும்போது வெஜிடபிள் எடுத்துன்னு வரேன். அதை சாப்பிட்டு முடி. வெஜிடபிள்லாம் வாங்கின்னு போயிட்டு கட் பண்ணி வெஜிடபிள் சாதம் செஞ்சு எடுத்துன்னு வரேன். நீ சாப்பிட்டு இங்கே இரு, எங்கேயும் போயிட்டாதண்ணா. கட்டுமா? கில்லு சாமந்தி ஏன் அம்மா வேகமா ஓடியார? இங்க 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 நீ சாப்பிடுப்பா. அங்கேயே நின்னா கூட வருவேன், ஏன் அப்படி ஓடியார? குர்ரா என்னடா வட்டுமாடா? சாப்பிடு. போய் காசு அவங்க கிட்ட கேளு. கேளுன்னா தருவாங்க. கேளு. வர அவசரத்துல சைக்கிள்ல இடிச்சுக்கினு அங்கங்க இடிச்சுக்கினு என்னடா ஆறு அடிச்சுனேங்கிறாங்களே. வர அவசரத்துல எப்படியோ. டேய் சிம்பா அங்க வாடா, இங்க வாடா. ஏய் எங்கடா ஒடியார? ஆனா அந்த ஆறுன சத்தத்துக்கு அந்த கரெக்டா ஒடியாராம் பாருங்க. வேற எந்த வண்டி வந்தாலும் டயத்துக்கு அவர் சாப்பாடு லேட்டா போகும் அப்படியே பார்க்கும். போயிட்டாருன்னா எந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். ஏய் வாடா. சரி 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 வேடா வரிக்கு போடலாமா?
டேய் சிம்பா இந்தா இந்தா டேய் இங்கோடா வாய்க்கம் சரி வாடா சாப்பிட்ற நீ ஒன்று சாமி ஒன்று கொடுத்தானப்படா அவங்களுக்கு ஒன்று கொடுத்தானப்படா தண்ணி ஒன்று கொடுத்தானப்படா எலுமிச்சம் மரத்திலே இல்லையா எலுமிச்சம் ஊறுகா கொடுறா நார்த்தங்க இது வந்து நம்ம கொடுக்கறது வந்து இந்த ஊறுகாய் இது வந்து ஒரு ஐயா வந்து ஊறுகாய் தயார் பண்ணுறாராம் ஒரு ஊரில் அவர் வந்து எங்கள் ஊறுகாய் கொஞ்சம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கில் அனுப்பிச்சார் நமக்கு ஆகுதா சரி அப்படியா உங்க ஊர் பக்கமா அது எங்கூர் பக்கமே அங்கே பாம்பேல கிடைக்குது பாம்பேல கிடைக்குமா இதோட வந்து காரக்குழம்பு இது பாம்பே வரைக்கும் போதா காரக்குழம்பு டப்பாவும் போடுறாங்க ஓஹோ சரி 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 மொத்த குழம்பு சரி மொத்த குழம்பு அடுத்த வாட்டி அவர் அனுப்புனாருன்னா வாங்கி வரேன் அது மாதிரி வரதையா விவசாயம் டக்குன்னு சொல்லி வாங்க வாங்க குழம்பு வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரி அடுத்த வாட்டி அனுப்ப சொல்கிறேன் அவரை அவர் விருப்பப்பட்டு அனுப்புனாரு டபால்லாம் வரும் பெரிய டபால்லாம் வரும் அவர் அனுப்புனாரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் சிம்பா பாய் போகலாம் வாங்க మామూలు ఇస్తారో ஏய் சிம்பா பாய் 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 பாப்பலாம் ஓடியா 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 மம்சி சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறேம்மா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு சார் சாப்பிட்டீங்களாம்மா அங்கே சாப்பிட்டேன் சரிங்கம்மா ஏய் சிம்பா வா போலாம் வண்டியில் போலாம் வா வா காரில் போலாம் வா வா நான் கூப்பிட்ற இடத்துல கூப்பிட்டா தான் வருவேன் ஓம் நமச்சிவாய் எத்தனை சாமி ஓம் நமச்சிவாய் ரெண்டா ஓம் நமச்சிவாய் ஏன்னா அது கை காட்டு நேரத்துலாம் வண்டி எப்படி நிற்கும் நீ மாட்டு வண்டியில போயினே இருக்கிற நடு ரோட்ல டக்குன்னு வண்டி நிறுத்த சொன்னா நிறுத்துவியா இல்ல நீ நிக்க எப்படி நிற்கும் வழியில சரி சார் நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்க சாமியார்களுக்கு யாருக்குமே புரியாது என்னன்னா அந்த வண்டி இந்த சென்டர் ரோட்ல வந்து இருக்குன்னா டக்குன்னு இப்படி கை காமிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு வண்டி நின்னா பின்னாடி என்னென்ன வண்டி வரும் அந்த ஒரு சுச்சுவேஷனே புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க கை காமிச்சோடனே வண்டி நின்னுணும் அம்மா வாங்கம்மா வாங்கிக்கோங்க அம்மா நல்லா இருக்காங்களா புடவை கொடுத்தீங்களா ஒரு சாப்பாடு போங்க ரெண்டா எங்க இது வண்டியா வண்டி ஓடிடலாம் ஏன் கண்ணு ஆப்ரேஷன் பண்ண பரவாயில்ல சந்தோஷம் ரெண்டு ஓம் நமச்சிவாய் ரெண்டு எதுக்கு அட்டை உட்கார்றதுக்கு உட்கார போறீங்களா சரி கால் ரொம்ப பத்திக்குது மழை வருதுல்ல மழை உட்கார்றதுக்கு நல்லா சரி 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 இதே கல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க கல்லு கனவு ஓஹோ ஒரு 10 பசங்க வந்து வச்சு போய் என்ன கடை என்ன முடிக்க புரியல வாங்கி வாங்க வாங்கி கொடுத்தேன் வாங்கிட்டு கால் பத்திக்குது வா டக்குன்னு வாங்கிட்டு வா அட்டை உட்கார்றது நீங்க உட்கார போறீங்க உட்காரத்துல போய் நின்னா தப்பாயிடும்ல கிரிவலமா நல்லா இருக்கியா சிவாய நமக
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயுற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆறு காவினையாண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊசுற்றுளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெனத்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும்
शिव अरुणाचल शिव अरुणाचला நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை மாமலையே கடைக்கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜலஜ மலர்த்தியருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா